Hello everyone, welcome back to my channel. If you're new here, my name is Nithya. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா ஒரு 7 day glass skin challenge நான் வந்து எடுத்துறேன். சோ அதோட ரிசல்ட் and என்ன ரெமெடி வந்து நான் வந்து யூஸ் பண்ணேன் அப்படிங்கற வீடியோ தான் பார்க்க போறோம். சோ இந்த 7 day glass skin challenge நான் வந்துட்டு ஹோம் ரெமெடிஸ் வச்சு தான் நான் வந்து டெஸ்ட் பண்ணேன். அந்த டெஸ்டிங்கோட ரிசல்ட்ஸ் ப்ளஸ் நான் வந்து என்ன ஹோம் ரெமெடி யூஸ் பண்ணேன் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். and வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் டேக் a moment to subscribe. and இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த 7 day glass skin challenge நான் வந்துட்டு ஹோம் ரெமெடிஸ் வச்சு தான் வந்து பண்ணேன். அண்ட் அதுவுமே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுற ஹோம் ரெமெடிஸ்லாம் வந்து கிடையாது, கொரியன்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஹோம் ரெமெடிஸ் வச்சு தான் நான் வந்து ட்ரை பண்ணேன். ஸோ அது என்ன ஹோம் ரெமெடி அப்படின்னா ரைஸ் க்ரீம் தான். ஸோ இந்த ரைஸ் க்ரீம் வந்து இப்போ வந்து ரொம்ப நாளாக வந்து எல்லாருமே வந்து வைரலாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதோட ரிசல்ட்ஸுமே வந்து ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரி தான் நான் வந்து பார்த்தேன். ஸோ நம்மளும் வந்து ட்ரை பண்ணி என்ன மாதிரி தான் ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரைஸ் க்ரீம் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத பார்த்தரலாம். அதுக்கப்புறமா வந்து அப்ளிகேஷன் அதோட ரிசல்ட்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரைஸை வந்து வாட்டரில் வந்து ஊற வைக்கணும். எந்த அரிசினாலும் பரவாயில்ல, நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த அரிசினாலும் பரவாயில்ல, பர்டிகுலராக இந்த அரிசி தான் அப்படின்னு கிடையாது. எந்த அரிசினாலும் சரி வாட்டரில் வந்து ஒரு 2 to 3 hours வந்து நல்லா வந்து சோக் பண்ணணும். இல்லாட்டி ஓவர் நைட் கூட சோக் பண்ணிக்கலாம். ஆனால் அரிசி வந்து இப்போ வந்து நான் அப்படி கட் பண்ணுறேன் இல்லையா, அந்த மாதிரி உடையிற மாதிரி வந்து இருக்கணும். ஸோ அந்த மாதிரி அரிசியை வந்து வாட்டரில் வந்து நல்லா சோக் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வாட்டரை ஊற்றி வந்து சோக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த அரிசியை இந்த வாட்டரோட சேர்த்து நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம வந்து கிரைண்ட் பண்ண போகிறோம். நல்லா வந்து இந்த வாட்டரோட சேர்ந்து அது வந்து பார்க்குறதுக்கே ஒரு மில்க் மாதிரி ஆகணும். அந்த கன்சிஸ்டன்சியில் வர்ற அளவுக்கு நம்ம வந்து சோக் பண்ணி எடுத்துக்கலாம். அஃப்கோர்ஸ் அதில் வந்து ஹார்ஷான பார்ட்டிகல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதை நம்ம வந்துட்டு இப்போ வந்து ஃபில்ட்ரு பண்ண போகிறோம். ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறமா நமக்கு வந்து பார்க்குறதுக்கு தனியாக இப்படி வந்து ஒரு ஒயிட் மில்க் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து ஒரு வாட்டர் வந்து கிடைக்கும். ஸோ அதை வந்து ஒரு பெரிய பேனில் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா வந்து ஹீட் பண்ணணும். ஸோ இந்த பேனை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வைக்கணும், ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா அது வந்துட்டு ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்து தன்னாலே வந்து மாறிடும். ஸோ அது அளவுக்கு கிண்டி விட்டுகிட்டே தான் இருக்கணும், விட்டால் நமக்கு வந்து கட்டி விழுந்துடும். ஸோ அந்த மாதிரி கிண்டி விட்டுகிட்டே இருந்தோன்னா நமக்கு வந்துட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடும். ஸோ அதை வந்து அந்த பேஸ்ட் வந்து கூல் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து இதை வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த க்ரீம் வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. நான் இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம க்ரீம் வந்து ரெடி ஆகிட்டு ரைஸ் க்ரீம். அண்ட் இதை நம்ம வந்து ஃபேஸ் க்ரீமாக மாற்றணும் இல்லையா. ஸோ அதுக்கு இப்போ நான் என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். ஸோ ரைஸ் பேஸ்ட் வந்து 1 கப் வந்து தேவை, அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அது கூடவே வந்து ஒரு விட்டமின் இ கேப்சூல் வந்து தேவை. அண்ட் கொஞ்சம் ஆலோவேரா ஜெல் வந்து தேவை. ஆலோவேரா ஜெல் வந்து பிளான்ட் ஆலோவேரா ஜெல் போட்டால் இன்னும் சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு கடைகளில் கிடைக்கிற ஆலோவேரா ஜெல் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த க்ரீம்குள்ளே நம்ம வந்துட்டு விட்டமின் இ கேப்சூல் இருக்க ஆயிலை மட்டும் நான் வந்து நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி உள்ளே வந்து விட்டுக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து ஆலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா வந்து ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த மிக்சர் 3மே சேர்ந்து நல்லா தரவாக மிக்ஸ் ஆன மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய ஃபேஸ் க்ரீம் வந்து ரெடி ஆகிட்டு. ஸோ இதை இப்போ நம்ம வந்து அப்ளை பண்ண வேண்டியதான். அண்ட் அப்ளிகேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம நார்மலாக ஃபேஸ் க்ரீம் மாதிரி நம்ம இதை வந்து அப்ளை பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் நம்ம இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் அப்ளை பண்ணதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா இது காஞ்சி நம்ம ஃபேஸ் பேக் போட்டால் எப்படி நம்ம ஃபேஸ்லாம் இழுக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து ஆயிரும். ஸோ அதனால் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து கண்டிப்பாக ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணியே ஆகணும். சோப் வச்சோ ஃபேஸ் வாஷ் வச்சோலாம் பண்ண வேண்டாம், நம்ம வந்து பிளெயின் வாட்டரில் நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை வந்து 7 days வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ 7 days இதில் வந்து அப்படியே காமிச்சோன்னா நமக்கு வந்து போரிங் ஆயிரும். ஸோ அதனால் நான் டக்குன்னு கிளிப்பிங்ஸ் மட்டும் நான் யூஸ் பண்ண மாதிரி வந்து காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ இந்த க்ரீமோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் பற்றி பார்க்கலாம். ப்ளஸ்னால் நம்ம வந்துட்டு அதோட ரிசல்ட்டாக கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். நெகட்டிவ் வந்து இதில் என்னென்ன ட்ராபேக்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த க்ரீம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுடைய ஸ்கின்னில் வந்து நல்லாவே வந்து விசிபிள் சேஞ்சஸ் வந்து தெரியுது. ஸோ அது என்ன மாதிரியான சேஞ்சஸ் அப்படின்னா நம்ம ஸ்கின் வந்து ஈவன் டோன் ஆகுறது வந்து நம்மளால் விசிபிளாக வந்து பார்க்க முடியுது. நமக்கு அங்கங்கே டிஸ்கலரேஷன் இருந்தால் அதெல்லாமே வந்து நல்லா வந்து ரெடியூஸ் ஆகுது. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம ஃபேஸில் வந்து குட்டி குட்டி டைனி பம்ப்ஸ் இருக்கும்ல, அது வந்து நல்லாவே வந்து கண்ட்ரோல் ஆகுது. அண்ட் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஒரு சூப்பர் மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ண மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த க்ரீம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஆயிலி ஸ்கின் எல்லா ஸ்கின் டைப்புமே வந்துட்டு இது வந்து கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகும். அண்ட் இன்னொன்று இதில் வந்து இருக்கிற பெரிய ப்ளஸ் வந்து என்ன அப்படின்னா இது வந்து எல்லா ஸ்கின் டைப்புமே வந்து யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்கின் டைப் என்ன டோன் அந்த மாதிரி எல்லாமே வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கும். பட் இந்த க்ரீம் யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் எல்லா ஸ்கின் டைப்பும் இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ எல்லாமே கொரியன் ஸ்கின் சேலஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்போ நம்ம ஸ்கின் வந்து
கொரியன்ஸ்க்கு எப்படி இருக்குமோ நல்லா பளபளன்னு இருக்குமோ அது மாதிரி ஆயிருமான்னு கேட்டால் கண்டிப்பாக அப்படி கிடையாது. அவங்க ஸ்கின் டைப்பே வந்து சுத்தமாக வந்து வேறு. அண்ட் அவங்களுக்கு கிளைமேட், அவங்களுடைய ஃபுட் ஹேபிட் எல்லாமே வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட். நம்மளோட மாதிரி கிடையாது. நம்ம ஸ்கின் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கின்னே, ஆனால் இன்னுமே வந்து கொஞ்சம் பெட்டர் ஃபார்மில் வந்துட்டு இருக்கும். ஆனால் அந்த கிளாஸ் ஸ்கின்றது வந்து அவங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்காது. பட் நம்மளுடைய ஸ்கின்லேயே வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு சூப்பர் க்ளோ இருந்தால் எப்படி இருக்கும், நம்ம ஹைலைட்டர் அப்ளை பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து இருக்குது. ஹைலைட்டர் அப்ளை பண்ணாமலே இந்த க்ரீம் மட்டும் யூஸ் பண்ணால் அந்த மாதிரி இருக்குது. இந்த சீக் ஏரியாலலாம், அந்த ஃபோர்ஹெட், இந்த சின் எல்லா இடத்துலையும் நல்லா வந்து ஒரு க்ளோ வந்து கிடைக்குது, ஒரு இன்னர் க்ளோ உள்ளேருந்தே வந்து அந்த க்ளோ வந்து இருக்குது. ஸோ இந்த கிளாஸ் ஸ்கின் சேலஞ்சில் நம்ம ஸ்கின் வந்து ஷைனிங் ஆகிறது மட்டும் இல்லாமல் இன்னொரு விசிபிள் சேஞ்சஸ் நான் வந்து பார்த்தேன். அது வந்து என்ன அப்படின்னா நம்ம ஸ்கின் கலர் வந்து சேஞ்ச் ஆகிறது, அதாவது ஒரு 1 or 2 ஷேட்ஸ் வந்து இன்னுமே வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகி கொஞ்சம் வெள்ளையான மாதிரி இருக்குது. ஸோ ஃபைனலாக இதில் இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னா இதில் வந்து கொஞ்சம் கூட செலவே வந்து கிடையாது. அதுதான் இதோட லாஸ்ட் ப்ளஸ். ஸோ இப்போ இதோட மைனஸ் என்னலாம் அப்படின்றத பார்க்கலாம். ரைஸ் க்ரீம் வந்து பேருக்கு ஏற்ற மாதிரி நல்லா க்ரீமியாக தான் இருக்குது. பட் நம்ம வந்துட்டு நார்மலாக நம்ம ஃபேஸில் எப்படி ஒரு க்ரீம் அப்ளை பண்ணுமோ அந்த மாதிரி இதை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இதை அப்படி வந்து விட முடியாது. ஏன் அப்படின்னா ரைஸ் வந்து நம்ம ஸ்கின்னில் வந்து ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகி நல்லா வந்து இழுத்து பிடிச்சிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இதை ஒரு டெய்லி மாய்ஸ்சரைசர் மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட. பட் ஃபார்முலா எல்லாமே வந்து க்ரீம் மாதிரி வந்து இருக்குது. ஸோ நம்ம இதை அப்ளை பண்ணி வந்து டெய்லி வந்துட்டு நம்ம வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம ஒரு ஃபேஸ் பேக் போட்டால் எப்படி அப்ளை பண்ணி ஒரு நல்லா அது காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து வாஷ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதையும் நம்ம வந்து அப்ளை பண்ணி நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் வந்து பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இன்னொரு மைனஸ் என்ன அப்படின்னா இதை வந்து ரொம்ப நாள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. ஒரு 7 days மட்டும் தான் மேக்ஸிமம் நம்மளால் வைக்க முடியும். அதுக்கப்புறம் இது வந்து கெட்டு போயிடும். ஸோ நம்ம வந்து வீக்லி வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் இதில் பெரிய மைனஸ். ஸோ இந்த க்ரீம் வந்து ஒரு 1 month வர மாதிரி இருந்தால் கூட நமக்கு வந்து அந்த சிரமம் வந்து தெரியாது. ஒரு மாதம் கூட நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பட் இது வந்து 1 week தான் வந்துட்டு வரும். ஸோ நம்ம வீக்லி வந்து கிரைண்ட் பண்ணி அதை பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் வந்துட்டு 1 week கிளாஸ் ஸ்கின் சேலஞ்சினோடனே நம்ம வந்து ஆர்வமாக வந்து ஃபர்ஸ்ட் வீக் வந்து செய்வோம். செகண்ட் வீக் வந்து கண்டிப்பாக நம்ம ப்ரிப்பேர் பண்ண மாட்டோம். அதுதான் இதில் இருக்க உண்மை. ஸோ இதை நம்ம வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக சூப்பரான ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். பட் நம்மளால் பண்ண முடியாது, அது வந்து நல்லாவே வந்து தெரியுது. அண்ட் இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா நமக்கு வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் வருது இல்லை பார்ட்டிக்கு போகிறோமோ அப்படின்னா நம்ம வந்து இது வந்து ஒரு 1 week முன்னாடி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா 1 week அப்புறம் ஸ்கின் வந்து அவ்வளோ க்ளோயிங்காக வந்து இருக்குது. அந்த கிளாஸ் ஸ்கின் சேலஞ்சுன்றது அப்படி மிரர் மாதிரிலாம் நம்ம ஸ்கின் வந்து மாறல. பட் நம்ம ஸ்கின்னே வந்து இன்னொரு பெட்டர் ஃபார்மில் வந்து இருக்குது. ஸோ நம்ம இதை கண்டிப்பாக ஒரு ஃபங்க்ஷன் முன்னாடி நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். மொத்தத்தில் இந்த கிளாஸ் ஸ்கின் சேலஞ்ச் ட்ரை பண்ணலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்குது. பட் என்னென்னா நம்ம வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 1 week மட்டும் நம்ம ட்ரை பண்ணாமல் நம்ம கொஞ்சம் சிரமம் பார்க்காம இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொஞ்சம் லென்த்தாக லாங்காக வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக சூப்பரான ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். அண்ட் இதை ட்ரை பண்ணுறதுக்கு ஒர்த்தான ரெமெடி தான். ஸோ எனக்குமே வந்து இந்த கிளாஸ் ஸ்கின் சேலஞ்ச் வந்து ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு. என்னோடய ஸ்கின் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. பட் ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த 1 week அப்புறமா என்னால் ட்ரை பண்ண முடியல. ஏன்னா அது வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது ஒரு பெரிய ப்ராசஸ். ஸோ அதனால் நான் என்னால் ட்ரை பண்ண முடியல. பட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்புறேன். See you on the next video and then bye bye, take care.